போய் காலான மக்களாலே கனசேதங்கள் நேர்ந்து விட்டால் வேளாண் மக்களால் உனக்கு வினைகள் வந்து நேர்ந்து விட்டால் உனக்கு நான் கிழக்கு அரிசி கட்டி வளர்த்தி இந்த கிழகில் இருந்த அரிசி முறையிட்டது போல ஆகவே ரொம்ப அதனால போக வேண்டாம் தப்பு. அம்மா வேதாங்கி பொன்னி வளநாடு முகவரியா சேமிக்கு போக வேண்டாம்னு சொல்கிறாய். மின் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். என்னை நேர்ந்து விட்ட காளியாதேவி எனக்கு வரம் கொடுத்து விட்டால் போகுவதற்கு. நீ போய் வா உம்பான்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும். பொன்னி வளநாட்டுல போய்த்தான் இந்த பொன்னரஞ்சங்கரம் பொற்கொலை அம்மன் நல்ல ரங்கம் இருக்கும்போது வலது கும்பால வச்சு பொன்னறிவை இடது கும்பால வச்சு சங்கரிந்தாரே பொன்னருக்கு நேரடைய பொற்கொடியா நல்ல ரங்கத்தை உனக்கு பணிப்பெண்ணாக கொண்டு வந்து போட என்னால முடியும். நான் போகிறேன். எனக்கு போய் வா உம்பான்னு விட கொடுக்கும் என்கின்ற உலகம் வீரதங்கு நீ சொல்வது நியாயந்த. அப்படி நான் அந்நிய நாடு போனால் அந்நிய நாட்டில் போய் மேய்ந்த இந்த வீரதங்க ஒரு பன்றிக்கு வயிறார சோறு தாமே அண்ணன் ஆகாரம் கொடுக்க முடியாம நம்ம காடு கரையை வந்து அழைக்குதுவா. அப்படி இனி ஏராளமாக பேசினா உன்னுடைய மதிப்பு மரியாதை குறையும் என்பது எனக்கும் தெரியும். இருந்த போது எவ்வளவு காலத்துக்குத்தான் நான் அறவயிறு காவயிராகத்தானே சாப்பிட்டு கொண்டு இருக்க முடியும். அதனால அம்மாவே எனக்குத்தானே நம்ம நாட்டில் தானே ஆடடைஞ்சு மாடடைஞ்சு ஆடி ஏதோ ஒரு பொருள் எல்லாம் இழந்து தாலி தவிர மக்கள் தானே தங்கத்தை எல்லாம் விட்டு கொண்டு கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும் வறட்சியான நாட்டில் நான் என்ன செய்ய முடியும்? போயே ஆக வேணும் என்று கேட்கின்றாய். ஆனா சும்பா போனா வருவியா? அம்மா வீரதங்கு போயிட்டு வா கும்பான்னு வாத்தி வரங்குடி தாத்துன்னு சொன்னா போன வருவியா? 1000 பேர் அண்ணமார்களாட்டம் நான் போய் அடி வகப்பட்டு வரமாட்டேன். ஒண்ணு அவங்களாக மாலவனி நீரா நான் தாண்டு மடிக்க வேண்டும். போயே தீர்வேன் நான் என்று வீரதங்கா எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் நீ கவலைப்பட வேண்டாம். காலால மக்களாலே ஜனசேதங்கள் நேரும் என்பது மெய்யானால் உனக்கு நான் அடையாளம் வச்சுட்டு போறேன். அடையாளமெல்லாம் வைத்துட்டு போறேன்னு சொல்லுகிறேன். சீக்கிரமா சாப்பாடு செஞ்சு உனக்குத்தான் மாலை சந்தனம் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன். கவலைப்பட வேண்டாம்னு சொல்லும் போது உனக்கு இந்த கவலை வேண்டாம். அடையாளம் வைக்கிற நீ பார்த்துக்கன்னு சொல்லி அடையாளம் வைக்கிறது. அப்பத்தானே சகுவல்ல கொம்பே வீரதங்கா பத்தி நீ கேன்னா வேதாடையா சொல்லுதம்மா சமயோகம் நீ சொல்வதோட நீ கண்ட கனவுகளும் பார்த்து சொப்படுத்தலாம் உனக்கு காரணமா தெரிய வேணுங்களா? நாடு போனால் இந்த சங்குவல்லைக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விட்டார். இந்த மேனாட்டு சீமைக்கு வீரதங்காலுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க தங்கமே நிக்கின்னாமே காட்டிலவா மேயும் அம்மா மேயும் அம்மா காட்டிலேயே குடிக்கு அந்த நீரே வந்து குடிக்கும் அம்மா குடிக்கும் அம்மா வீரவண்டியே குடிக்கு அந்த நீரே அப்படி பொன்னி வளநாடு போல்வெறியா செய்ய வேண்டாம். ஒன்னும் சங்கரகைனால நமக்கு ஒரு ஆபத்து நேர்ந்து விட்டா நானே இங்காட்டிலே இன்னைக்கு வில்லாயி மேயும் அம்மா வில்லாயி மேயும் அம்மா இந்த பூளை இருக்கு எங்காட்டிலேயே நாட்டிலே ஒரு வில்லாயி மேயும் அம்மா வில்லாயி மேயும் அம்மா இன்னைக்கு நான் குடிக்கு இந்த நீரத்தா அம்மா வேறவங்க இந்த நாரை வந்து குடிக்கும் அம்மா நாரை வந்து குடிக்கும் அம்மா இந்த நான் குடிக்கு இந்த நீரே கொம்பட காவத்து வந்தா இந்த நாரை வந்து தான் குடிக்கு
நாரா வந்து இதான் தூளுக்கு நான் தூங்கும் குடிசையிலே விரதாண்டு எதுக்கும் செந்தேல் கூடி இருக்கு செந்தேல் கூடி இருக்கு நாடு இருக்கு என் குடிசையிலே நாட்டிலே ஒரு செந்தேல் கூடி இருக்கு செந்தேல் கூடி இருக்கு தங்கவல்ல கொம்பன் சாச்சாண்ட மரியத்துக்குத்தானே பண்ணி விளையாடி போய் ஒரு ஆபத்து நேர்ந்து விட்டா இந்த அடையாளம் சொல்றவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோ கொம்பனுக்கு ஆபத்து வச்ச அடையாளம் எல்லாம் மகமாரி இருக்கு அம்மா வீரனுக்கு அது மட்டுமில்லாம எனக்கு வரால் ஆபத்து வருகின்ற பொழுது அம்மா வீரனுக்கு தலை கொண்டு வருவேன் நம்ம நாட்டுக்கு தலை கொண்டு வருவது மட்டுமல்லாமல் நான் அப்படி மாண்டு படிந்தா கூட உனக்கு வீரனுக்கு அவைய குரல் கொடுத்தும் மாண்டு படிவேன் என்று சத்தியம் அது நாட்டிலே மாட்டேன் என்கிறார் அறிய மாட்டேன் சரி அப்படி ஒரு சமயம் ஆபத்து நேர்ந்தாலும் கூட அவங்க நாட்டிலே நான் மாண்டு மடிய மாட்டேன் ஆனால் நம்ம எல்லை வந்து விடுவேன் அம்மா என் தலைதானே இந்த காளியுடைய நாட்டுக்கு வருமே தவிர காராள நாட்டிலே நான் மாண்டு மடிய கவலைப்பட வேண்டாம் என்று இப்படியெல்லாம் ஆறுதலும் அறையாடுதலும் சொல்கிறது அப்படி ஆபத்து நேர்ந்தாலும் கூட சரி வீரதங்கா பத்தினிக்கு அபயம் அபயம் என்று சொல்லித்தான் உயிரை நான் இழப்பேனே தவிர ஆனால் அப்படி எல்லாம் சாதாரண என்ன வேண்டாம் அம்மா வேண்டாம் எனக்கு வரம் கொடுத்த அனுப்புங்கிற போது வயிற்றுக்கு பத்தாமத்தான பண்ணி போறோம்னு சொல்ற அம்மா அதனால நீங்க போயிட்டு ரொம்ப வீரதங்கி நீ போயிட்டு வயிற்றுக்கு பத்தாமே மட்டும் பொன்னி வளநாடுல நெல்லு விளைஞ்சு இருக்குது நெம்பூத்து கிடந்திருக்குதுன்னு இல்லை நம்ம அண்ணமார்கள் 1000 பேரை மானவங்கப்படுத்தி இருக்கிறார்கள் நம்ம நாட்டு கிளியரசு கொண்டு போயிருக்கிறாங்க கட்டி கேட்க போறதுக்கு நம்ம ஆசாரி செம்புகொள்ள ஆசாரியை தானே வெட்டி கொண்டிருக்கிறார்கள் பழியா பழி தீக்கிறாங்க நானும் பழிக்கு பழித்தான் போகிறேன் என்னோட பசிக்காக மட்டும் போகணும் வீரதங்கு அப்படிங்கிற போயிட்டு நீ வாரையோ வராம போறையோ அதனால ரொம்ப வயிற்றுக்கு பத்தாமத்தான போறவங்கிற போகலையாவது கையா வயிறார உனக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு போகும்போது தானே அது வச்சு படப்பு போட்டு படப்பு சாப்பாடு வயிறார சாப்பிட்டு போகும்னு சொல்லுகிறாய் ரெடி பண்ணு சாப்பிட்டே அந்த கொம்பனுக்கத்தானே கொண்டு வந்து தண்ணி வாத்து சந்தனம் போட்டு சில மாலைகளானதானே போட்டாங்க ஆனால் படையல் போட்டு வச்சா கும்பா வயிறாறு சாப்பிட்டு போ அப்படி என்று தானே பூசமத்தை பூசை பண்ணித்தானே படப்பு படிச்சு வைக்கும் போது அங்கு வந்த கொம்பன் அது சாத்தாண்டா சாப்பிட்டு
தேடப்பாரி ரொம்ப சந்தோஷம் அம்மா வேறதாங்க ரொம்ப வயிறார சாப்பிட்டு விட்டேன் இல்ல போது வாத்தி வரம் கொடுத்து எனக்கு போய் வாங்கன்னு சொல்லிதான் அத்தி பண்ணி எடுத்து வீசி எனக்கு பையளிச்சு வைக்கலாம் நீ வென்று வகம்மா வேறாதங்கு வழி அனுப்பியா எனக்கு போக வேலை போய் வா கவலை வேண்டாம் வீரதங்கு வடநாட்டு சென்று பலிக்கு பலி முடிச்சு நான் ஒரு சீக்கிரமாக வருகிறேன் வீரதங்கு இதோ போய் வருகிறேன் பொன்னி வாழோ நாடோ அடி பொன்னி வாழோ பொன்னி வாழோ இப்படி காடு மலை மனங்களை எல்லாம் கடந்த உக்கர கோபத்திரம் ரொம்பனானது தென்னாடு நோக்கி வந்த வண்ணமாக இருக்கு அப்படி கொம்பன் வருகின்ற பொழுது கொம்பன் வெள்ளாங்குளம் காடு வழியாக வருது அப்படி வெள்ளாங்குளம் காடு வழியாக வருகின்ற பொழுது இந்த 60 வல்லம் காணி 70 வல்லம் பொன்செவியானது நெல்ல விளைஞ்சு நீம்பூத்து கிடக்குது சம்பாவானது விளைஞ்சு தலை சாத்தி இருக்குது இது கண்ட கொம்பன் வடவர் ராஸ்கல் நாம அறவயிறு காவயிறு கஞ்சியை குடிச்சு நல்ல பிள்ளை எல்லாம் இழந்துகிட்டு இருக்கிறோம் அன்னமார் சாமிகளுக்கு நெல் வெள்ளாமை ஒரு கேடு பயக்காத ஒரு கேடா இருவாரை என்று ரொம்ப மயக்காட்டுக்குள்ள இறங்கி அந்த மயக்காட்டுக்குள்ளதானே அன்ன சம்பா தீண்டியதுவா அன்ன சம்பா சம்பா அழகு சம்பா மிருகியதுவா மிருகியதுவா அன்ன சம்பா திங்கிடுவா அன்ன சம்பா திங்கிடுவா அன்ன சம்பா திங்கிடுவா அன்ன சம்பா மிருகியதுவா முத்து சம்பா திங்கிடுவா முத்து சம்பா முத்து சம்பா உலகி சம்பா முதுகிடுவா கண்ணை முதுகிடுவா முத்து சம்பா திங்கிடுவா முத்து சம்பா கீழுவா முத்து சம்பா கீழுவா உலகி சம்பா முதுகிடுவா வரதெல்லாம் வயிறார சாப்பிடுறது அன்னச்சம்பாவை சாப்பிடுறது அன்னசம்பாவை ஒதுக்கிறது காஞ்சமாடு கம்பல போட்டாப்பா இப்படி வரங்களை எல்லாம் சாப்பிடுகின்ற பொழுது கும்பனுக்கு நெல்லு போய் சிறுமிச்சு கிடக்கிறது வைத்துக் கொள்ளும் சுருக்கு சுருக்குன்னு குத்துது அல்லையா தண்ணித்தாக மடிக்கிறது கொம்பை அப்படி சிறுமிக்கு தண்ணித்தாக மடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப தண்ணி கேட்க போறது ஆமா இந்த சுத்தையும் முத்தையும் பார்த்தது வாய்க்கால் இருக்குது வெள்ளாங்குளத்துல வர வாய்க்கால் கண்ட கொம்பன் இந்த வாய்க்கால பிடிச்சிட்டு போன தலைவர் பக்கம் போயிடலாம் என்று சொல்ல தலைமன வாய்க்கால பிடிச்சுக்கிட்ட கும்பம் தானே தன்னே கொம்பன் வெள்ளாங்குளத்து ஏழையா வந்து மண்ணு பார்த்தது காலான சாமியுடைய நாளை பழகாத 48 மதகுடிய வெள்ளாங்குளம் காலான மக்களுக்கு வெள்ளாங்குளம் ஒரு கேடு மதகு ஒரு கேடா அப்படி பாக்கியல் சென்ற வழியாக ஆனந்த
கொடையா ஊதுகின்ற பொழுது செட்டப்ப முடி உடைச்சு போடுச்சு அப்படி உடைச்சொன்னையும் தண்ணி அப்படியே வெளிப்பட்டு வருது அப்ப வெள்ளாங்குளத்து பழத்தை வாங்கி வச்சு சாமி ஒரு உறிஞ்சு உறிஞ்சுகிறே வெள்ளாங்குளத்து நேரு ஒரு சொட்டையாவே ரெண்டாவது உறிஞ்சிலேயே நடக்கணும் வெள்ளாங்குளத்து நேரம் 3 உறிஞ்சுகின்ற பொழுது வெள்ளாங்குளத்திலே வாழக்கூடிய நட்டு நாள் எப்படி ஒரு வாய்க்கு நறுவரும் வருது ரொம்ப கால் தூக்கிட்டு பார்த்தது பணவராசிகள் நம்மளுக்கு பத்திரப்பார் வெள்ளாங்குளத்தில் என்று ரொம்ப அப்படியே வந்து மேல நின்று பார்த்தது ஏறி மேல நின்று வாக்கையில இந்த லீக்கேஜ் தண்ணியில சைடுல போய் கண்ணக்கட்ட வரைக்கும் தண்ணியா நிக்குது வயக்காட்டுக்கிற ஊரா ரொம்ப பார்த்தது நல்லபடியா சாப்பிட்டு இருக்கிறோம் நல்லபடியா கொஞ்ச நேரம் வேலை செய்யணும் பார்த்தா சீக்கிரமாக இதுல சுகர் வந்துட்டு பிரஷர் வந்துரு என்று ரொம்ப ராஜராக அந்த வயக்காட்டுக்குள்ளாரிக்கு ஏன்னு கேட்டா அண்ணமாருடைய ஆதிக்கம் பெருசு அதிகாரம் பெருசு காலாளுடைய பேர் சொன்னா கட்டனோட தளர்ந்தாலும் கலந்துக்கும் வீரான பேர் சொன்னா வெள்ளாம கூட விளைஞ்சாலும் விளைஞ்சு என்று வயக்காட்டை குழந்தைங்கி அந்த வயக்காட்டுத்தானே உன் வேலைக்கு மூக்காலே மூக்காலே நாக்கால நாளோளமானது ஒட்டி காலால சேர்வரப்பி வாழால வரம்படிக்குது அப்படி வரம்படிச்சு பார்க்கின்ற பொழுது அந்த 60 வல்லம் காணி 20 வல்லம் பொஞ்சுக்கு எப்படி கொம்பரானது போட்டு அப்படியே செஞ்சேரான குழப்பிச்சு உருன்னு வாய் வச்சு ஒரு செஞ்சேர் குழப்பிடுச்சு குழப்பிட்டு பார்த்தது நல்லபடியா சாப்பிட்டோம் நல்லபடியா வேலை செஞ்சிருக்கோம் சரியான வேலை நல்ல வேலை செஞ்சிருக்கிறோம் கொஞ்ச நேரம் படுத்தவங்களா இங்க ஒரு நெகலையுமே காணவே எங்காலும் போய் நெகழ்கண்டு படுத்தவங்க வேணும் அப்படி என்று ரொம்ப அங்கிருந்த புறப்பட்டத்தானே தங்க வேலை அதையுவா அதையுவா கொம்பையாலே
அப்படியே தெற்க உரப்பட்டு வருது. சரி. வில்லாங்குளத்திலிருந்து உரப்பட்டு அப்படி வெள்ளாடு வருகின்ற பொழுது வளநாட்டுக்கு பக்கமாக வருது பன்றியானது. அப்படி வர்ற அந்த வளநாட்டு சீமையிலே அரக்காணி தங்கைக்கு தேவையான நந்தாவனம் பூஞ்சோலைகள் இருக்குது. ஆமா, நந்தாவனம் பூஞ்சோலையை பார்த்தோம்னா ரொம்ப அண்ணவா தங்கத்துக்கு நந்தாவனம் ஒரு ஏடு, நடக்கடவனம் ஒரு ஏடா. ஆமா, இரு வருகிறேன் என்று ரொம்ப அப்படியே பூங்காவனத்தை கொள்ள வந்து பார்க்கிற பொழுது கொள்ள மொத்தமா பரிவடங்கள்லாம் பூத்து குழுங்குது. மாணவர் ராஸ்கல் அண்ணவா தங்கச்சியுடைய பூங்காவனத்துல கொத்தரளை கொடியரளை கொத்திரத்து நல்லரளை முல்லை இருபத்தி முனைமுறையா செம்பக பூவெல்லாம் பூத்து குழுங்குதா. இரு வருகிறேன் அப்படி என்று பூங்காவனத்தை கொள்ள வந்த தங்கவல்லக்கம் தானே அவனுக்கு வாழையத்தா வாழையத்தாலே கீழங்கே அது கீழங்கே கீழங்கே அது கீழங்கே தங்கவல்லே வங்காமுகே வங்காமுகே தகீரதோ தகீரதே வாழைய புடுங்கி வடக்கை எறிகிறது, எண்ணெய புடுங்கி தெற்க எறிகிறது. தெற்க எறிவது மட்டுமல்லாம அந்த பூங்காவனத்தை அப்படியே போட்டு உழவு ஓட்டி அத்தனை வளைக்குது. அது சொன்னேன் இது வரைக்கும் வளநாட்டில் அண்ணமாருடைய ஆட்சி புஷ்பங்கள் எல்லாம் பூமிக்கு மேல பூத்து கொடுங்க. இனிமேல் நம்ம ஆட்சி எங்க பூவெல்லாம் பூத்து இருக்குது. வேறு ஊரா மேல பூவெல்லாம் பூமிக்குள்ள போயிடும். வெடியும் இப்படி தலகரா இருக்குது. வேறு மண்ணுக்குள்ள இருந்ததெல்லாம் மேல தலைஞ்சு வந்து நிறைய பூக்க பூக்கு.